நம்ம தலைவரோட கூலி படத்தில் நம்ம அமீர் கான் இருக்கார்ல, இவர் வந்துட்டு சின்னதாக ஒரு கேமியோ பண்ண போகிறாரு. இந்த விஷயத்த அவரே ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த கேமியோ சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு கேமியோ எப்படி இருக்க போகுது, இந்த படத்தில் என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம லொக்கேஷன்னா என்ன மாதிரியான அவுட்புட்டை வந்து டெலிவரி பண்ண காத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அண்ணாவோட 45வது படத்துக்கான டைட்டிலை கூடிய சீக்கிரமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக எந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூர்யா அண்ணாவோட 45வது படத்தை நம்ம ஆர்ஜே பாலாஜி இருக்கார்ல, அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு நம்ம சாய் அபியங்கர் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சண்முக பாண்டியன் அண்ணா இருக்கார்ல, இவர் வந்துட்டு படைத்தலைவன் படத்தில் நடிகர்